ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் ஒரு காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து யெகோவா ஈரேவாக இருந்து கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எபினேசராக இருந்து இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ரஃபாவாக இருந்து சுகம் தந்து நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பகலிலும் வெயிலாகிலும் இரவிலும் நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாது காத்திரே, அதற்காக ஸ்தோத்திரம். தமது தூதர்களை சூழ பாளையம் இறங்கி எங்களை விடுவித்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து நாட்களிலே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீரே வந்து எங்களுக்கு பலன் கொடுத்தீரே, சுகம் கொடுத்தீனே, உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே. அநேக தேவைகளோடு கூட அநேக மக்கள் ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கேற்ற ரேமா பரலோகத்திலிருந்து வரட்டும் சுவாமி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் அந்த வீடு முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரப்பட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா. அன்று இஸ்ரவேலிலிருந்து வெளியே வந்த எகிப்து ஜனங்கள் மீது மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இருந்தது போலவே அப்படியே ஒவ்வொரு வீடுகளிலும் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நிரம்பியிருக்க உதவி செய்யும். தேவ பிரசன்னத்தினால மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கு தெரிந்த பாடல், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியும் காப்பவர் நீரே என்ற பாடலை பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றென்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே, ஆவி ஆத்ம சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள்
கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்துமாவும் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 ஆமென். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அன்னை மோசே திறப்பிலே நின்றது போல நாமும் திறப்பிலே நிற்போம். கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக அமலேக்கியர்கள் இருக்கிறார்கள். அநேக ராஜாக்கள் யோசுவாவுக்கு முன்பாக திரண்டு வந்தது போலவே எங்களுக்கு முன்பாக அநேக நிற்கிறார்கள். கோலியாத்து பெலிஸ்தியன் எங்களுக்கு முன்பாக நிற்கிறார். அகித்தோப்பியல் மற்றும் எதிரிகள் எங்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள். சன்பிலாத்து தொபியாக்கள் நிற்கிறார்கள். எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான ஜனங்கள் நிற்கிறார்கள். வியாதி, பலவீனம், சோர்வு, பிரச்சனைகள், குழப்பங்கள், பிசாசுகள், அந்தகார வல்லமையின் கிரியைகள், மனித முயற்சிகள் எங்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள். இவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற பரலோகம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். உங்களுடைய வார்த்தையின்படியே கரம் உயர்த்தி செபிக்கிறோம். உயர்த்துகிற இந்த ஒரு வினாடி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. ஓ, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனங்கடிக்கப்பட, ஓ, நாங்கள் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இப்பொழுது ஒரு புதிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்க சும்மா இருங்க என்று சொன்னீர் அல்லவா? எங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் அது எங்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன்னதமானவரின் நிழலிலே நாங்கள் இருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவிலே நாங்கள் இருக்கிறோம். சர்வ வல்லவரின் நிழலிலே நாங்கள் இருக்கிறோம். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் வாழ உதவி செய்யும். என்னை காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்தபடி இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் அவனுக்கு என்ன செய்தார் என்று நம்ம இப்ப பார்க்க போறோம். தெக்கப்போலி என்னும் அவன் நாட்டிலே அவன் போய் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அப்படின்னா அதை பற்றி சாட்சியாக மற்றவர்களுக்கு சொன்னான். அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 19ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டுக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். நீங்க இந்த நாளிலே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை அல்லது ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, கர்த்தர்
உங்களுக்கு இறங்கி உனக்கு செய்த, ஒருவேளை கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். கர்த்தர் நமக்கு இறங்கி செய்தவர்களை நாம் அறிவிக்க வேண்டும். அப்படி என்ன செய்தார் என்பதுதான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். நம்ம கடந்த நாட்களில் அவருடைய மனதுருக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல அவரே சொல்றார், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை நீ எல்லாவற்றையும் அவர்களுக்கு போய் அறிவி என்றால், அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் அவன் எல்லாரிடத்திலும் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சரி, யார் அவன்? யார் அவன்? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் அவருக்கு எதிராக வந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. வீடு இல்லாதவன். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறத தயவு செய்து, இது கர்த்தரோடு பேசுகிறார் என்பதை மாத்திரம் பாருங்க. இதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்காகவே எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நான் பார்க்கிறேன், அநேகருக்கு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். முதல் குறிப்பு, அவனுக்கு குடியிருப்பு இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு வீடு இல்லாம தனித்து விடப்பட்டு, வாடகை வீட்டிலோ வசதி இல்லாத வீட்டிலேயோ வேதனையோடு கூட தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, அல்லது கடன் பெற்று வீடு வாங்கி அது அடைக்க முடியாத சூழலில் அது ஏலம் போகும் என்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு குடியிருப்பு இல்லை. எங்க இருந்தான்? கல்லறைகளிலே இருந்தான். மிக மோசமான இடங்களிலே அவன் இருந்தான். அவனை சங்கிலினாலே கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்கினாலே சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலியை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. இரண்டாவதாக அவனுடைய நிலையை பார்க்கிறேன், அவங்களுக்கு சொல்றேன். முதலாவது அவனுடைய குடியிருப்பு. அவன் வீட்டில் அப்பா அம்மாவோடு இல்லை, அவன் சகோதர சகோதரியோடு இல்லை, அவன் மனைவியோடு இல்லை, அவன் பிள்ளைகளோடு இல்லை, தனித்து இருந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 5ஆம் வசனத்தில், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு, அப்படின்னா ஆங்கிலத்தில் கிரைடு அப்படின்னு இருக்கும், அழுது கொண்டே இருந்தான். ரெண்டாவது, அவன் வாழ்க்கை முழுவதும் அழுகைதான். 24 மணி நேரமும் அழுகைதான். இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று தாவீது சொன்னான். என் படுக்கையிலே நான் கண்ணீரால் நினைக்கிறேன் என்று சொன்னான். கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொன்னான். என் கண்ணீரை உன் துருத்தில் அல்லவா வைத்திருக்கிறீர் என்று சொன்னான். அன்னால் கண்ணீர் வடித்து அழுதார். ஆகார் கண்ணீர் விட்டு கூக்குரலிட்டார். இது சரியான வார்த்தையை சொல்லனா, எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமை தினமத்தம் கூக்குரலிட்டு, அந்த கூக்குரல் தேவனுடைய சத்தத்தை ஏற்றினது. கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்து கல்களினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். காயப்படுத்தான் இல்ல, அவன் அடிக்கடி எங்கேயாவது இடிச்சுப்பான். கல் எடுத்து மண்டையில் அடிச்சுப்பான், கல் எடுத்து தோல் அடிச்சுப்பான், கல் எடுத்து கால் அடிச்சுப்பான், கல் எடுத்து கன்னத்துல கீறிப்பான், கல் எடுத்து கைகளில் கீறிப்பான்.
அதை நான் எப்படி சொல்றேன், காயத்தின் மேல் காயம். இல்லை, வாழ்க்கையில எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்மளை காயப்படுத்துகிற மத்தியில் இப்போதான் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு, உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு என்று சொல்ல அடுத்த நிமிடமே இன்னொருத்தர் வந்து ஏன் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு என்று சொல்லுகிற அந்த காயத்தின் மேல் காயம். உன் பிள்ளைகளின் வாழ்க்கை ஏன் எப்படி இருக்கு, ஏன் உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஏன் இன்னும் நீ வாழ்க்கையில முன்னேறல, ஏன் உனக்கு இந்த வறுமை நீங்கல, ஏன் இந்த பிரச்சனை. ஏன்னா இந்த உலக மக்கள் எப்படி தெரியுமா, காயத்தின் மேல காயத்தை கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட நம்மளை சந்தோஷப்பட மாட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் இதை குறிப்பாக விளக்குறேன். எல்லாவற்றையும் இழந்தவன் அவன், இவன் பெற்றோர்களை எல்லாவற்றையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டவன். மாத்திரமல்ல, அவனுடைய குடியிருப்பு எங்கும் படுத்து கிடப்பான். அவனுக்கு ஒரு நிலையான குடியிருப்பு இல்லை. அது நீங்களும் நாங்களும் நானுமாக இருக்கலாம். மூன்றாவது, எப்போதும் அழுகிறவன். நான்காவது, காயத்தின் மேலே காயம், கொடுமையாயிருந்தது. உச்சந்தலைந்து, நேற்று நான் சொன்னேன், உச்சந்தலைந்த உள்ளங்கால் வரையில பருக்கள். எங்க சொரிகிறது, எங்க நிறுத்துறது என்றில்லாம மனதளவில காயப்படுத்துகிற மத்தியில சரீரத்தில் காயப்பட்டவர்களும் உண்டு. இனி நிறைய சரும வியாதிகளை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படியே சொரிந்து கொண்டே இருப்பாங்க. ஏன் இந்த அலர்ஜி வருகிறது என்று தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தூரத்திலே இயேசுவை கண்டார். நேரா வந்து அவரை பணிந்து கொண்டு, இப்போ இயேசுவும் அவனும் மாத்திரம்தான் இருக்கிறான். வேற யாரும் அங்க இல்லை. நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும், சீடர்கள் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இங்க முதல் வசனத்தில் 5 பின்பு அவர் 5 அதிகாரம் முதல் வசனம், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டுக்கு வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் அவருக்கு முன்பாக வந்தான். இப்ப என்கவுண்டர் இயேசுவோட இந்த அசுத்த ஆவி பிடித்தவன். இன்னொரு உண்மையை நான் சொல்றேன், நீங்க அதை வீட்டில் வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி போனாரு. வர வழியில நடுவில் நிறைய போராட்டங்கள் அலைகளாலே இருந்தது. அதெல்லாம் அமர்த்தி கரைக்கு வந்த பிறகு திரும்பவும் அக்கறைக்கு போய் ஒருவனுக்காக அந்த நாட்டுக்கு அவர் போனார். இப்போ அவனுக்கு எத்தனை 1000 பேய்கள் பிடித்திருந்தது தெரியுமா? 6000 பேய். லேகியோன், 6000 டீமன்ஸ் அவனை பிடித்திருந்தது. ஒரு பேயினாலும் பரவாயில்ல, 6000 பேர். இந்த ஆவிக்குரிய ரீதியா அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நமக்கு 6000க்கு மேற்பட்ட எதிரிகள் நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மை எதிர்க்க பிசாசு அனுமதித்திருக்கிறான் பலரை. ஒரு ஆபீஸ் முழுவதும், பெரிய ஆபீஸ், உங்களை மாத்திரம் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய சர்ச் உங்களை மாத்திரம் தான் டார்கெட் பண்ணுவாங்க. இது 6000 ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை ஒருவனை மாத்திரம் டார்கெட் பண்ணிட்டு, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இதெல்லாம் வருது. இழக்கிறான், அழுகிறான், காயப்படுத்திக் கொள்கிறான், தனிமைப்படுத்தப்படுகிறான்.
அவன் வேதனையில் இருக்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? 6000 அசுத்தாவியின் சிந்தனைகள், மனித முயற்சிகள். உங்களுக்கு ஒருவேளை அது கம்மியாக இருக்கலாம், வேறு சிலருக்கு அது அதிகமாக இருக்கலாம். இப்போ இயேசு அவனோடு கூட பேசுகிறார். இயேசு அவனை கண்டு 8ஆம் வசனத்தில், அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நான் அநேகரானபடியினால் என் பேர் லேகியோன் என்று சொன்னார். அதான் சொன்னல, அநேகர் உங்களை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாட் 1 or 2, 3, அநேகர் உங்களை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனால லேகியோனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த திசையிலிருந்து அந்த திசையிலிருந்து துரத்திவிடும்படிக்கு அவளை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவர் மலையிலே அருகே அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவர்களுக்குள்ளே என்னை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு அவளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவி புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் கூட்டமாய் மேற்றில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து போயிற்று. அவனுங்க ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஏற்கனவே நான் சொன்னது, 6000 பிசாசுகள், 6000 மனிதர்கள், 2000 பன்றிகள். அப்போ ஒரு மனுஷங்குள்ள 3 அசுத்தாவிகள் பிடித்திருந்தது. கவனிச்சிங்களா? 6000 அவனுக்குள் இருந்தது. சராசரியாக ஒரு மனுஷனுக்குள்ள 3 ஆவிகள். அதுவும் அந்த ஆவிக்கு என்ன வேலை தெரியுங்களா? இந்த ஆவிக்கு தற்கொலை தூண்டுகிற ஆவி. அதுதான் அதனுடைய வேலை. ஏன்னா இங்க வசனம் தெளிவா சொல்லுது, அந்த பன்றிகள் எல்லாம் போய் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கார். சில நேரங்களில், ஐயா நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு தோணும்ல, அதெல்லாம் அந்த அசுத்த ஆவிகளின் செயல்கள். அதற்கு இடம் கொடுக்காதிருங்க. ஐயா நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன், நான் ட்ரெயினில் ஓட போறேன், நான் அங்கே ஓட போறேன், நான் இங்கே, இதெல்லாம் அசுத்த ஆவியின் ஜாக்கிரதை. இதை நீங்க ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியை புரிந்து கொள்ள வேணும். அப்படி ஒரு உணர்வு வருகிற பொழுது அது நிச்சயமாக அது உங்கள் உணர்வு அல்ல, அது டிப்ரெஷன் வெளிப்பாடல்ல, அது மன அழுத்தத்தின் வெளிப்பாடல்ல, அது பிசாசு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. ஜாக்கிரதையாயிரு. இயேசு பாருங்க, அழிக்கல்ல, அவர் உருவாக்க அவர் வந்தார். இந்த ஒரு மனுஷனுடைய உயிரை காக்கும்படி அக்கறையிலே இருந்து வந்து அந்த ஒரு மனுஷனை உயிரோடு வைக்கும்படி அவனை பாருங்க, எத்தனையோ முறை அது அவனை தீயிலும் தண்ணியிலும் தள்ளி கொலை செய்ய பார்த்தது. ஆனாலும் அவனை ஜீவனை பறிக்க என் ஆண்டவர் விடவில்லை. நான் இன்னைக்கும் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை நேசிப்பாரன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்கன்னா, உங்களுக்கு சாவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். இது சத்தியம். அவருடைய அனுமதி இல்லாம ஒரு சாவும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அது தற்கொலைக்கு தூண்டினது. ஆனால் ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டு அவனை குணமாக்கினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நமக்கு விரோதமாய்
அநேகர் எழும்பி, ஓ இவன் அருவருப்பானவன், இவன் அசிங்கமான, ஏன்னா அவனுக்கு உடை இல்லை. தன் கைகளாலே கல் எடுத்து கீறி கொண்டிருந்தான். உடல் முழுதும் ரணம், காயம், மனதளவிலே பாதிப்பு, சிந்தையளவிலே போராட்டம், குடும்பத்தில் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, வாழ்க்கை முழுவதும் போராட்டம். பாருங்க, என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் இந்த நேரத்தில் சந்திக்க வருகிறார். ஒருவேளை கணவன் அப்படி உங்கள் வீட்டில் இருக்கலாம், மனைவி அப்படி உங்கள் வீட்டில் இருக்கலாம், எல்லாது பிள்ளைகள் அப்படி இருக்கலாம். இன்னைக்கு மனதில் எனக்கு ஆழமாக அழுத்துகிற ஒரு பெரிய பாரம் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள்லாம் சிலர் இந்த அடிக்ஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற, அழிக்க நினைக்கிற தந்திரமான பாவங்கள். அதிலிருந்து காப்பாற்றணும்னா ஒருவர் வரணும். அந்த ஒருவரும் நமக்காக தான் வரணும். இனி நமக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நீங்க எனக்காக மாத்திர பிரத்யேகமாக வாங்கப்பா. ஒரு சமாரிய பெண்ணை சந்திக்க அந்த பெண்ணுக்காகவே தனியே ஆண்டவர் போனார். அந்த கனத்தடியே சீடர் எல்லாவற்றையும் அனுப்பி நடுப்பகலிலே உட்கார்ந்திருந்தார். அந்த பெண் ஓடி போய், அந்த நிகழ்ச்சிகளுக்கு தெரியும், அதனால அப்படி ரொம்ப வேகமாக சொல்றாரு. அந்த பெண் ஓடி போய், நோ, நான் ஒரு தீர்க்கதரிசியை காண்கிறேன், அவர் தேவகுமாரன் என்று காண்கிறேன் என்று அந்த நாட்டுக்கு, அந்த நகரத்துக்கு அவர் பிரசித்தம் பண்ணினார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தை இன்று உண்டாக்க போகிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களை அருவருப்பா பார்த்தவங்க ஆச்சரியப்படுவார்கள். அருவருப்பா பார்த்தவங்க ஆச்சரியப்படுவார்கள். அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார். மாத்திரமல்ல, அவன் அதெல்லாம் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் அவனை பார்த்து பயந்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கூட கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசிக்கொண்டார். யாரெல்லாம் அவனை ஏளனப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் அவங்களை தனிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் அவங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கம் அசிங்கம் என்று சொல்லி ஒதுக்குறார்களோ, அவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். நீங்க சொல்ல போகிற அந்த சாட்சியின் நிமித்தமாக, ஆண்டவர் செய்கிற அற்புதத்தின் நிமித்தமாக நீங்க ஆச்சரியப்பட்டு, நீங்க மாத்திரமல்ல உங்க இனத்தார் ஆச்சரியப்பட்டு, உங்க இனத்தார் மாத்திரமல்ல உங்களுடைய தேசம் ஆச்சரியப்பட்டு, நீ வாழ்கிற விடம் ஆச்சரியப்பட்டு என் தேவனை மகிமைப்படுத்த போகிறது. இது நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இது நடக்கும். வசனம் சொல்கிறது, ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு, அது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. அது கர்த்தரால் ஆயிற்று, நமது கண்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஆண்டவர் ஆச்சரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறோம். ஒருவேளை எத்தனை 1000 பேர்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும், ஒரு பாளையமே இறங்கினாலும் நாம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பாருன்னா, நாம அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம்னா, அவர் எல்லா வேலையும் விட்டு, அவர் கடல் பிரயாணத்தில், நான் ஒரு சின்ன வரலாற்றை சொல்கிறேன். அவர் அப்போதான் அந்த கடற்கரைக்கு போயிட்டு, கடல் அமர்த்தி விட்டு கடற்கரைக்கு போயிட்டு, திரும்பவும் கடற்கரைக்கு திரும்ப வேறொரு கடற்கரைக்கு வந்து, அவனுக்காகவே அந்த கதரேனா நாட்டிலே அவனை குணமாக்கும்படியாகவே அவர் ஒருவனுக்காகவே அவர் வந்தார். உங்கள் ஒருவனுக்காக, உங்கள் ஒரு குடும்பத்திற்காக என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உங்கள் ஒரு குடும்பத்திற்காக, ஒருவருக்காக நீங்க ஒருவர் ஜெபம் பண்ணலாம். உங்கள் ஒருவருக்காக என் ஆண்டவர் வந்திருக்கிறார். எப்படி சமாரிய பெண் ஒருவருக்காக ஆண்டவர் வந்தாலும் அப்படி ஒருவருக்காக. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? திரும்ப வாசிக்கிறேன். நீ உன் இனத்தாரிடத்திலே போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவற்றை பிரசித்தம் பண்ணு. அறிவி. செய்வோமா? செய்யலாமா? தேடி தேடி நம்ம குடும்பத்தில் முதல்ல சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு இது செய்தார். நண்பரிடத்துல போய் சொல்லுங்க, ஆண்டவர் இது எனக்கு செய்தார். சபையிலே சொல்லுங்க, ஆண்டவர் இது எனக்கு செய்தார். வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் இதை செய்தார். சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நமக்கு இறங்கி செய்தவற்றை நாம் சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதை நீங்க இப்பொழுது ஒரு பொருத்தனையோடு ஒரு ஜெபம் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் 1000 பேர் விழுந்தாலும் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை நீ காண்பாய். அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தர் தாவரமாய் இருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஐயோ, இந்த வியாதி நிமித்தம் அனுபவிக்கிறாங்களே, நான் அப்படியே படுத்து கிடக்கிறேன், அப்படியே நான் மோஷன் போறேன், அது எடுக்கும் போதெல்லாம் மூக்க சுளிக்கிறாங்களே, முகத்தை சுளிக்கிறாங்களே என்று வேதனையோடு படுத்து கெடுக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். கவலைப்படாதீங்க, எழும்புவீங்க. உங்களை யாரெல்லாம் அப்படி அவமானப்படுத்துறார்களோ அவர்கள் அவங்க வாழ்க்கையை கண்டு பயப்பட்டு ஆச்சரியப்படுகிற ஒரு நாள் வருகிறது. அது வெகு தொலைவில் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இன்று உங்களுக்காக பிரத்யேகமாக இறங்கி உங்கள் வீடுகளில் வந்திருக்கிறார். சோமல்லாமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எவ்வளவு நல்லவராக இருந்தார். அந்த ஒருவனுக்காக, அந்த சமாரிய பெண் ஒரு பெண்ணுக்காக கடல் பயணத்தை மேற்கொண்டு நடையா நடந்து நண்பகலில வெயிலில, ஓ ஜீசஸ், அன்புக்கு அளவே இல்லை, அப்படி இறக்கத்துக்கு அளவே இல்லப்பா. கர்த்தர் இறங்கி செய்தது. என் ஆண்டவர் இறங்கி என்ன செய்றார்? அந்த 6,000 பிசாசுகளை விரட்டினார். அவனை ஊழியக்காரனை மாற்றினார். ஆண்டவரே, அந்த 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 கதிரின நாட்டிலே முதல் ஆண் ஊழியக்காரன் அவன்தான். ஒரு சீடர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனாலும் 2 பேர், ஒன்று சமாரிய பெண், அந்த நாட்டிலே போய் அவர் ஆண்டோடைய ஊழியத்தை செய்தார். இந்த வாலிபன் 6,000 பிசாசுகள் பிடித்திருந்தவன் ஊழியம் செய்தார். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கன்னு கையை உயர்த்தி கேளுங்க. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்குங்க. என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் சதி செய்து கொண்டிருக்கிறது, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள், என்னாலே நிற்க முடியவில்லை. யோசபாத் சொன்னான், நிற்க பலனில்லை, என் கால்கள் தள்ளாடுகிறது, என் கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் ஜெபம். இந்த ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருகிறார், எனக்காக இறங்கி வருகிறார். அவர் செய்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். நீங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். நான் எழுதி தரேன், நான் சாட்சியா இருக்க போகிறேன். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதை கண்டு அநேகர் பயப்படுவார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அதுதான் வசனம் சொல்லுது, நான் சொல்ல. அவனை பார்த்து அநேகர் பயந்தார்கள். ஏன்னா புத்தி தெளிந்து உடை அணிந்து பிரசுத்தம் பண்ண தொடங்கினான். He became a pastor, preacher. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? அநேகர் கண்டு அநேகர் வந்து உன்னை பணிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தை நிறைவேறிற்று. ஆண்டவரே, இன்னும் வியாதி நிமித்தமாய், கடன் நிமித்தமாய், வீடு இல்லாம இந்த 4 காரியங்கள், ஐயோ என் வீடு இல்லையே, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறேனே, ஒன்று
அந்த வீட்டுக்கு நல்ல பணம் கட்ட முடியலையே. அதே போல என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அழுகை, அருவருப்பு, அசிங்கம். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் காயம், காயத்தின் மேல் காயம். ஒருவேளை நான் வாழ தகுதியே அற்றவன், தற்கொலைதான் முடிவு என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவங்களை, அது ஒரு முடிவல்ல. ஆண்டவர் அதை என்றைக்கு அனுமதிப்பதே இல்லை. ஒருவேளை பிசாசு உங்களை தொடலாம். யோபு மேல பிசாசு, யோபு மாதிரி பிசாசு உங்களை தொடலாம். ஆனா ஆண்டவர் கொடுத்த கட்டளை யோபுக்கும் சரி நமக்கும் சரி கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? அவன் ஆவிக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது, அவன் ஜீவனை ஒன்றும் நடக்கக்கூடாது, அவன் ஜீவன் பிரியவே கூடாது, அவன் ஜீவன் என் கையில் இருக்கிறது. ஆண்டவர் உன் சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. நாளிலே குழந்தைகள், பெரியவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்கள், திருமணமாகாதவர்கள், கடனில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து ஆச்சரியப்படுத்துங்க. ஆச்சரியப்படுத்துங்கப்பா, ஆச்சரியப்படுத்துங்க. ஆண்டவரே, நிறைய சாட்சிகள் கேட்கணும். ஆண்டவரே, நிறைய சாட்சிகள் வரணும். அதெல்லாம் ஒரு நாளைக்கு சாட்சியாகவே மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம். பிரசித்தம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு நாளை தேர்ந்தெடுங்கப்பா. உங்களை பிரசித்தம் பண்ணுகிற ஒரு நாள். ஆண்டவரை பிரசித்தம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தையும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் நாமத்தை உயர்த்துகிற எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனே, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.